ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மில்க் ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இப்போ டேஸ்டியான மில்க் பவுடர் லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மில்க் பவுடர் லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் அரை கப் சீனி சேர்த்துக்கிறேன். பால் அரை கப் சேர்த்துக்கலாம். ஒரு கப் பால் பவுடர் அதில் சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது நல்லா சுருண்டு வரணும், பாத்திரத்தில் ஒட்டாமல். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் சூடு வர ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் நம்ம லட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா உருட்டை வரும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதை 2 போர்ஷனாக நான் பிரிச்சுட்டு ஒரு இதில் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு போர்ஷனில் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க, கேசரி கலர். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி ஒரே கலராக செஞ்சுக்கலாம். கேசரி கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இது மாதிரி வந்திருக்கு. நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கலர் மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக உருட்டிக்கலாம். ஏன்னா இதுதான் வெளியில் வச்சுட்டு உள்ளே அதை வச்சு உருட்ட போகிறோம். இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி வச்சு உருட்டிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான மில்க் பவுடர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். மில்க் பவுடர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.